இந்த வீடியோவில் L293D மோட்டார் டிரைவரோட அவுட்புட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மோட்டார் டிரைவரில் 2 விதமான மோட்டாரை நம்ம வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மோட்டரோட ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான அவுட்புட்டை தான் நம்ம வந்து ரியல் டைமில் செக் பண்ண போகிறோம். ஸோ L293D ஐசியோட இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரெட் போர்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வயரிங் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு 4 விதமான இன்புட் அப்படின்றது நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மோட்டாருக்கும் 2 இன்புட், அதாவது 00 00 அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கும்போது மோட்டார் ஆஃபில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம 4 இன்புட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான சர்க்யூட்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம 2 மோட்டார் அப்படின்றது கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சப்ளை அப்படின்றது மோட்டாருக்கான சப்ளை அப்படின்றது 12 வோல்ட்டு, ஐசிக்கான சப்ளை அப்படின்றது 5 வோல்டேஜ். ஸோ அதுவும் இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கொடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோட்டாருக்கான சப்ளை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்சை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டார் வந்து ஃபார்வர்டில் ரன் ஆகும். இப்போது அதே சுவிட்சு ஆப்போசிட்டில் இன்னொரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரிவர்ஸில் ரன் ஆகும். இப்போ செகண்ட் பேருக்கான இன்புட்டுன்றதை நம்ம வந்து ஒரு 10 RPM மோட்டார் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட், இன்னொரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அட் அ டைமில் 2 விதமான மோட்டாரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பண்ணியிருக்கிறது மோட்டார் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இதே L293Dயை நம்ம வந்துட்டு மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எனேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின் இருக்கும் அந்த சிப்பில். அதில் நம்ம வந்து PWM பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லக்கூடிய PWM இன்புட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட பல்ஸ் வித்துக்கான ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மோட்டரோட ஸ்பீட் அப்படின்றது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த L293D அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்டார் டிரைவர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.